ஓகே ப்ரோ, படிங்க ப்ரோ, படிங்க. நாலாவது பர்பஸ், ஃபோர்த் பர்பஸ் படிங்க. To teach and encourage the Sankirtan movement, congregational chanting of the holy name of God, and to reveal the teachings of Lord Chaitanya Mahaprabhu. Thank you பிரபு. இவர் சரவணன் பிரபு, நீங்க படிங்க, தமிழ்ல படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சங்கீர்த்தன இயக்கத்தை கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும் கடவுளின் புனித நாமத்தை உச்சரிக்கவும் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை பரப்பவும் செய்தல். தேங்க்யூ ப்ரோ. இது நாலாவது பர்பஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து 7 பர்பஸ் நம்ம நேற்று படித்தோம். நீங்கள் நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணலாம் பாருங்கள், இதில் போட்டுக்கோங்க. இந்த வெப்சைட்லேயே நம்ம இருக்கோம், onthewaytokrishna.blogspot.com இருக்கும். ஸோ 2வது மெசேஜே அதுதான். ஸோ 7th பர்பஸ் ஆஃப் இஸ்கான். ஸோ முதல்ல வந்து சமுதாயத்தில் ஆன்மீக அறிவை வந்து முறையாக பரப்புறது. ஓகே, வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வை சரி செய்து உலகில் உண்மையான ஒற்றுமை மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கிறது. ஓகே, ஆன்மீக மூலமாக. 2வது பகவத்கீதை ஸ்ரீமத் பகவத்தில் வெளிப்பட்ட உள்ள கிருஷ்ண உணர்வை பரப்புறது. 3வது எல்லா உறுப்பினர்களையும் ஒன்றாக கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு நெருக்கமாக கொண்டு வருது. இதை டீட்டெயிலாக பார்த்தோம் நேற்று இல்லையா? ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிறத வளர்க்குறது. 4வது இன்றைக்கி பார்க்க போகிறோம், சங்கீத இயக்கத்தை கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும், என்கரேஜ் பண்ணுறதுக்கும் கடவுளுடைய புனித நாமத்தை உச்சரிக்கிறதுக்கும் சைத்தன்ய மாவட்ட போதனைகளை பரப்பவும் செய்யும். இதுதான் 4வது நோக்கம். 5வது பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கும் சமுதாயத்துக்காகவும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆன்மீக புனிதத்தலை எழுப்புதல். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பர்பஸ். 6வது எளிமையான மற்றும் இயற்கையான வாழ்க்கை முறையை நோக்கி உறுப்பினர்களை கொண்டு செல்வது, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங். ஓகே, 7வது இந்த மாதிரி நோக்கங்களை அடையிறதுக்காக என்ன பண்ணுறோம், புத்தகங்கள், இதழ்கள் மற்றும் குறிப்புகளை வெளியிடுதல். ஓகே, இதை விநியோகிக்கணும். ஓகே, இது எல்லாமே இருக்குது பர்பஸில். இப்போ 4வது. ஓகே, சங்கீத இயக்கத்தை கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும். சங்கீத இயக்கத்தை கற்பிக்கிறதா என்ன பண்ணுறோம் நம்ம? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சங்கீதம்னா இல்லையா, சம்னா என்ன, கம்ப்ளீட். கீர்த்தன்னா க்ளோரிஃபை பண்ணுறது, புகழ்ந்து சொல்கிறது. ஓகே, தான் சங்கீர்த்தன். ஓகே, கம்ப்ளீட் யார் உலகத்தில்? யாராவது தன்னை கம்ப்ளீட் சொல்ல முடியுமா? ஓம் பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதச்சி. கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் யார்? கிருஷ்ணனை பார்த்தா தான் கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட். தெர் இஸ் நோ ஒன் எல்ஸ் இஸ் கால் கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா அவன்கிட்ட எல்லாமே பூர்ணமாக இருக்கும். அந்த பூர்ணத்தில் ஒன்றை நம்ம கூட ஆட் பண்ணாலும் அப்பையும் அது பூர்ணமாக தான் இருக்கும். பூர்ணத்துலேருந்து 1000 எடுத்தாலுமே பூர்ணம் தான். ஓகே, வாட் எவர் யூ ஆட், வாட் எவர் யூ மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணாலுமே அது பூர்ணம் தான். இதுதான் கம்ப்ளீட். ஓகே, இந்த மாதிரி சம் கீர்த்தன், யார் ஒருத்தர் கம்ப்ளீட்டாக இருக்காங்களோ அவங்கள க்ளோரிஃபை பண்ணுறது தான் கீர்த்தன். ஓகே, அதனால் நம்ம காளி கீர்த்தன், முருகன் கீர்த்தன், விநாயகர் கீர்த்தன், சிவன் கீர்த்தன், இது கீர்த்தன் கிடையாது. ஆக்சுவலாக கீர்த்தனாலே விஷ்ணு பகவானுக்குள்ள தான் கீர்த்தன். ஏன்னா விஷ்ணு பகவான் மாத்திரம் தான் கம்ப்ளீட், கிருஷ்ணன் தான் கம்ப்ளீட். ஏன் அப்படி சொல்கிறீங்க, சிவனையும் வேண்டி இப்போ கீழே கொண்டு வரீங்க? அப்படி கிடையாது. சிவன் வந்து விஷ்ணு தான் சிவனாக மாறுறாரு. இருந்தாலும் விஷ்ணு வந்து பார்வை பார்க்குறாரு இல்லையா, அப்போ வந்து என்ன ஆகலை, அது அஜிட்டா இல்லை. விஷ்ணு வந்து பௌதிகத்துக்கு வரவே மாட்டார். யார் தான் பௌதிகத்தில் வராரு, அந்த பார்வை பார்க்கறதோட சரி. அப்போ அஜிட்டா ஆகாது, அவர் விஷ்ணு அஜிட்டா ஆக மாட்டார். அந்த பார்வை தான் சிவன். சிவனும் பார்வதி வந்துடுறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிவனுடைய ஒய்ஃப் யார், பார்வதி. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக அசோசியேட் ஆகிறார். யாருடைய ஒய்ஃபோட? சிவனுடைய ஒய்ஃப் துர்கா தானே, டைரெக்டாக அசோசியேட் ஆகிட்டார் இல்லை. விஷ்ணு வந்து பார்க்க தான் செய்கிறார், அதில் வந்து அஜிலேட் கிடையாது. ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரு, இஸ் அசோசியேட்டட். ஸோ பௌதிகத்தோட அசோசியேட் யாருக்கு, யார், சிவா. அதுதான் டிஃப்ரென்ஸ் சிவனுக்கும் விஷ்ணு, மற்றபடி டிஃப்ரென்ஸே கிடையாது. அதனால் சிவனை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம குறைவாகவும் மதிப்பிட முடியாது, அதே சமயம் விஷ்ணுவுக்கு ஈக்குவலாகவும் பார்க்க முடியாது. ஏன்னா விஷ்ணுவுக்கு ஈக்குவலாக பார்த்தா அவங்கள பாசண்டின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அதனால் என்ன பண்ண முடியாது, சிவனை வந்து சிவனுடைய நோக்கம் வந்து வேற. ஓகே, இதை பௌதிகத்தில் வந்து எப்படி கிரியேஷன் பண்ணுறது, இதை அழிக்கிறது எப்படி, இதெல்லாம் சிவன் என்ன பண்ணுறாரு. துர்கா வந்து என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணக்கூடிய சக்தியை வந்து துர்கா கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ ஸ்ரீ பிரளய சாதன சக்தி ரேக்கா சாயே வேஷ்ய புவனானி விபத்தி துர்கா இச்சான் ரூபம் பிஎஸ்எ சேஷ கோவிந்த மாதி புருஷம் தமஹம். அந்த மாதிரி எம்பவர் பண்ணி வச்சிருக்கார் துர்காவை. அந்த துர்கா வந்து சிவனுடைய ஒய்ஃப். சிவன் வந்து என்ன சொன்னாலும் துர்கா கேட்பான், அவ்வளோ பவர் சிவன். அதனால் இவங்க வந்து சாதாரணமான ஒரு ஜீவாத்மா கிடையாது.
இவங்க ஹைலி குவாலிஃபைடு. இந்திரன் ஈக்குவல் கிடையாது, இந்திரன்லாம் ரொம்ப கீழே, பிரம்மாவே ஈக்குவல் கிடையாது சிவனுக்கு. ஓகே, பிரம்மாவோட ரொம்ப மேலே. எப்படி சிவன் வராருங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? எப்படி வந்து ஒரு பால் தயிராமாகுதோ அதே மாதிரி விஷ்ணு வந்து சிவனாக மாறிக்கிறார். எதுக்காக மாறிக்கிறாரு? ஏன்னா பௌதிகத்தில் டச் இருக்கணுங்கிறதுக்காக. அதனால் சிவன்கிறது ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது. ஓகே, அதனால் கீர்த்தன் பண்ணும்போது நம்ம சிவன் கீர்த்தன் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, கீர்த்தனால யார் தான்? காளி கீர்த்தன் கிடையாது, விஷ்ணுவுடைய கீர்த்தன் தான். ஓகே, சங்கீர்த்தனம். இது என்ன எது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கற்பிக்கிறதுனா என்னது? நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பாடுறதுன்னு தெரியும் இல்லையா? நம்ம மியூசிக்காக என்ஜாய் பண்ணிட்டு பாடுறது கிடையாது. கீர்த்தனா ஜபா பண்ணுறோம் இல்லையா? லவுட்லி மீன்ஸ் வி வில் ஹியர் தட், மேபி இந்த ரூமுக்குள்ளே கேட்கும் இல்லையா? நிறைய பேருக்கு பாடுறது என்னது? அதுதான் கீர்த்தன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனை வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணுறது கீர்த்தனில் வந்தது. ஏன்னா அப்பையும் நம்ம கிருஷ்ணனை பற்றி குளோரிஃபை பண்ணுறோமா இல்லையா? பகவத்கீதை இவ்வளோ நேரம் படித்தோம், 1 hour படித்தோம் இல்லையா? இந்த 1 hour என்ன பண்ணிக்கணும், நம்ம கிருஷ்ணனை பற்றி குளோரிஃபை பண்ணியிருக்கோம். திஸ் ஆல்சோ கீர்த்தன். ஓகே, அதே மாதிரி புக்ஸு கொடுக்குறோம்ல, அதுவுமே கீர்த்தன் தான். ஏன்னா அதுவும் கிருஷ்ணனை குளோரிஃபை பண்ணக்கூடிய மேட்டர் வந்து அதுலேயும் இருக்குது. இந்த மாதிரி கீர்த்தன்கிறது நிறைய விதத்தில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு கற்பிக்கிறதுனா நம்ம அந்த நகர் சங்கீதம் பண்ணுறது, அவங்களுக்கு ஜபம் பண்ண சொல்லித்தரது, அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. எப்படி என்கரேஜ் பண்ணலாம்? இந்த கலியுகத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பிறந்தவங்களாம் எப்படி இருக்காங்க? பிரயாண அல்பாய் சப்யா கலோ அஸ்மி நிவேஜனா மந்தா சம்பந்த மதியோ மந்த பாக்யா யோபத்தா. இங்கே பிறந்தவங்களாம் ரொம்ப துரதிருஷ்டவாசியாக இருக்காங்க. அவங்களுடைய மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க கொஞ்சம் ஆன்மீகத்தில் நாட்டை வந்தாலும் அவங்கள தவறாக வழிநடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய லைஃப் டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதுதான் தான் உண்மை இல்லையா கலியுகத்தில்? அப்படி இருக்கிற கலியுகத்துலேயும் ஒரு வரப்பிரசாதம் இருக்குங்க. அது என்ன வரப்பிரசாதம்? அதுதான் நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனத்துக்காக பெரிய பெரிய தேவர்கள் அந்த தேவலோகத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கலியுகத்தில் வந்து பறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இந்த நாம சங்கீர்த்தனத்தில் அந்த ஒரு 30-40 வருடங்கள் பண்ணுறதுல நம்ம என்ன பண்ணிடலாம், மிகப்பெரிய பலன் அடைஞ்சிடலாம். கோலோகம் தான் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருதுன்றப்ப அந்த மாதிரி டெமிகாட்ஸே என்ன பண்ணுறாங்க, இங்கே வர்றாங்க. இதுதான் ஊக்கம், ஆக்சுவலாக என்கரேஜ்மெண்ட். ஓகே, சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்துட்டு போன உடனே என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய பாபு வர்றாரு. பிரம்மாவோட ஒரு டேல நடக்குது. 860 வருடங்களுக்கு ஒருக்க தான் கிருஷ்ணர் வர்றாரு. அந்த கிருஷ்ணர் வந்து துவாபரயுகத்தில் வந்த உடனே சைத்தன்ய பாபு வந்துடுறாரு. ஓகே, ஸோ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் சரணடைன்னு சொல்லிட்டு, சரணடைகிறது எப்படின்னு யாருக்குமே தெரியல. அதனால் பகவானே என்ன பண்ணுறாரு, சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த புனித நாமங்களை உச்சரித்து நீங்கள் பகவான்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ ஈஸி இல்லையா புனித நாமத்தை உச்சரிக்கிறது? குழந்தைங்க கூட உச்சரிக்கும் இல்லையா? ஒரு விட்ட கீர்த்தனை என்ஜாய் பண்ணி கேட்க முடியுமா குழந்தைங்க? மதுரை மகோற்சவம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, கீர்த்தன் மேலே எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அதை என்கேஜ் பண்ணிக்கணும். ஓகே, யார் பாடுறான்னு பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த மந்திரத்திலே லைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை லைக் இப்போ பழகணும். அப்படியே மந்திரத்தில் வச்சு என்ன நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த புனித நாமத்துடைய இதை வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி சைத்தன்ய மகாபுரின் போதனைகளை பரப்புதல். சைத்தன்ய மகாபுரி எத்தனை போதனைகள் கொடுத்துருக்காரு? சிஷ்டாசகம் இல்லையா? 8 போதனைகள் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அது தவிர நிறையா அந்த வைஷ்ணவர்கள்ட்ட பேசுனதுலாம் இருக்குது. அவைஷ்ணவோ இல்லை, வைஷ்ணவரோட மட்டும்தான் சங்கம் வச்சுக்கணும், அவைஷ்ணவர்கிட்ட சங்கம் வச்சுக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த 8 இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? சேதோ தர்பணமார்ஜனம் பவமஹாதாபா கிரிர்பாபனம் ஷேயக்கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவதோ ஜீவனம் ஆனந்தாமுதிவர்தனம் பிரதிபதம் போனாமிருதஸ்வாதனம் சர்வாத்மா ஸ்னபரம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஃபஸ்ட்டு அது மாதிரி 8 ஸ்டோர் இருக்குல்லையா, அது டெய்லி படிச்சுக்கணும். நம்ம டீட்டெயிலாக அதை பார்க்க முடியாது, இப்போ நேரம் இல்லை ஆக்சுவலாக. அது பேர் சிஷ்டாசகம்னு சொல்லுவாங்க. 8 இன்ஸ்ட்ரக்ஷனாக மொத்தமே கொடுத்துருக்காரு, 8 ஸ்டான்ஸா. ஓகே, அது நாம சங்கீதம் தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கிருஷ்ணா வந்து தன்னுடைய நாமங்களில் வந்து எல்லா விதமான சக்தியும் வச்சுட்டாரு. அந்த நாமத்தை சொல்கிறதுக்கு நான் துரதிருஷ்டவசமாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒருத்தர் வந்து ரொம்ப மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட தாழ்மையாகவும் இருக்கணும். அப்படி பண்ணாதான் அவர் எப்பயும் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை,
நல்ல அழகான பெண்கள் வேணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், நிறைய சொத்து வேணும், இந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. எனக்கு பிறவிதோறும் உன்னுடைய பக்தி சேவை தான் வேணும். எப்போ நான் உன்னுடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தான் அழ முடியும், என்னுடைய மயிர்கள்லாம் கூச்சிட்டு நிற்கும், உன்னுடைய பிரிவை வந்து என்னால் தாங்க முடியல, ஒரு க்ஷணமும் ஒரு யுகம் மாதிரி இருக்கு, என்னை அணைச்சாலும் சரி என்னை எட்டி உரைச்சாலும் சரி நீ தான் பகவான். இந்த மாதிரி 8 விதமான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுத்துருக்காரு. ஓகே, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டெய்லி வந்து சேன் பண்ணமுனால இந்த 6 டாஸ்க்கும் படிச்சுட்டு தான் சேன் பண்ணணும். ஓகே, நான் அந்த லிங்க் வேணால் அந்த கிளாஸ் முடிஞ்சு நான் அனுப்புகிறேன். அதை படிச்சுட்டு 10 அபராதங்களையும் தவிர்க்க வேண்டிய 10 அபராதங்களையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய பாதங்களில் நம்ம சரணடைஞ்சோன்னா என்ன அர்த்தம்? பஞ்சதத்துவங்களை சரணடைகிறது. ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விரந்தா இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேன் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சாண்டிங்னா எடுத்தோடனே ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம 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 ஹரி ஹரி அப்படி ஆரம்பிக்கிறது இல்லை. ஓகே, இந்த மாதிரி மனசை ரெடி பண்ணிக்கிறது. ரெடி பண்ணி நம்ம ஒரு மனசு பக்கத்தில் கொண்டு வந்துடணும். இல்லைன்னா மனசு எதையோ நினச்சிட்டு இருக்கோம். நேற்று நடந்த சண்டை, இன்றைக்கி என்ன நடந்தது, இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். மனசு ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வரணும். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை பண்ண முன்னால் இந்த மாதிரி நம்ம இந்த நோக்கத்தை வந்து நான் வச்சுக்கணும். ஓகே, சங்கீத இயக்கத்தை கற்பிக்கவும் ஊக்குவிக்கவும் கடவுளின் புனித நாமத்தை உச்சரிக்கவும் சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை பரப்புறது தான் 4வது நோக்கம், இஸ்கானுடைய நோக்கம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தால் நான் கேட்கலாம், இல்லை நம்ம வந்து கருத்துக்களை வந்து ஷேர் பண்ண போயிடலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, பாயிண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ண போகலாம். ஓகே, ராசி வந்து பாயிண்ட்ஸ் இருக்கா? யோசிக்கிறியா? சொல்லுங்க பிரபு. சம்னா கம்ப்ளீட். சம்னா கம்ப்ளீட். சம்னா எஸ்ஏஎம் சம்னா கம்ப்ளீட். முழுவதும் 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 யார் இருக்கா? பகவான் ஒருத்தர் தான் முழுவதும். அதான் சம் கீர்த்தன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. சரி, இப்போ கருத்துக்கள் ஷேர் பண்ண போயிடலாம். உனக்கு எதுவும் இருக்கா? ஆன்லைனில் போயிட்டோமா? இல்லையா? அது கருத்து இல்லையா? யோசிச்சு தான் சொல்லுவோம். ஓகே பிரபு. ஓகே, பிருந்தா மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தான். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவர்கள் இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் மான அவமானம் எல்லாவற்றையும் சமமாகவே பார்ப்பாங்க, பாகுபாடு இல்லாம. ஆமாம், கரெக்டா. தேங்க்யூ மாதாஜி. சத்யநாராயண பிரபு. தேங்க்யூ சார். சத்யநாராயண பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அதாவது எல்லாமே முழுமையா உணர்ந்தவர் கிருஷ்ணனுக்கு பகவான் கிருஷ்ணன் தான் பிரபு. ஆமா, நம்ம எல்லாம் இல்லை, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நினைக்கிறோம், எல்லாமே ப்ராக்டிஸ் தான் பண்றோம். ஸோ அவருக்கு ஈடு இணை யாருமே இல்லை. கரெக்டா. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பகவான் வந்து சைத்திய குருவாகவும் வெளியில் குருவாகவும் வந்து சொல்லித்தராரு. ஓகே, அதனால் பகவான் தான் ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு எல்லாருமே. ஏன்னா அவர் தான் சுகிருதம் சர்வபூதானம். ஓகே, எல்லாருக்கும் நண்பர் பகவான் தான். ஓகே, தேங்க்யூ பிரபு. மாதாஜி இருக்காங்களா பக்கத்தில்? கொடுங்க, அவன்கிட்ட கொடுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது வந்து நம்ம வந்து இந்த இதுல வந்து நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுல நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளுக்கு பயம்ன்றதே வந்து இருக்காது. பயம்ன்றதே போயிடும் நம்மளுக்கு. அது அதுல வந்து பூர்ணமா ஈடுபடாத வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு இதுக்கு பயந்துட்டு தான் இருப்போம் நம்ம. அதனால முழுமையா நம்ம கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டோம்னா பயம்ன்றது நமக்கு தெரியாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ ஆனால் எல்லாமே இந்த ஒரு டிகிரி தான். ஓகே, நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ அதிகம் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பயம் இருக்காது. ஃபுல்லாக போயிட்டோன்னா ஃபுல்லாக பயமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாம்மா பிரபு தந்தை. தேங்க்யூ மாதாஜி. வீட்டில் போட்டுக்கோங்க. சரவணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணரை வந்து ஃபுல்லா உணர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து வெறும் நாலேஜ் மூலியமா மட்டும் உணர முடியாது. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம பிசிக்கலாவும் நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு டிவோட்டிஸ் கூட அசோசியேட் ஆகணும். அதுக்கப்புறம் பிசிக்கலா சர்வீஸும் முடிஞ்ச அளவு பண்ணணும். அப்படின்னா தான் பௌதிகத்துல இருந்து வெளியே வருவோம். இல்லைன்னா நாலேஜ் மட்டும் வாங்கிட்டு மற்ற நேரம் பௌதிக உலகத்திலே திரும்ப இருந்தா அந்த நாலேஜ்னால கிருஷ்ணாவை கம்ப்ளீட்டா உணர முடியாது. வெரி நைஸ், வெரி நைஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கார்த்திக் பிரபு.
ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. நம்ம ஜஸ்ட் சும்மா வெளியில வந்து நம்ம எல்லாம் பண்றது மட்டும் இல்லாம இன்னும் மாலை போடுறது அப்படி இப்படின்னு இல்லாம ஸோ மனதளவுலையும் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வோட எப்பவுமே வந்து ஒரு ஈடுபாடோட மனதளவுலையும் நம்ம வச்சிருந்தாதான் நம்ம வந்து அடுத்த நம்ம வந்து இறப்புக்கு அப்புறம் வந்து நம்ம அவரோட பூலோகத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது. இறக்கும் போது அவரோட நாமத்தை வந்து சொல்ல முடியும், அவரோட நாமத்தை பேச முடியும், அங்க போக முடியும். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லிட்டாங்க. ஹாசி உனக்கு எது பாயிண்ட் இருக்கா சதானி? ஆமா இது சரணாகதி. ஆமா ஆமா கரெக்ட். 6 விதமான கொள்கைகள் இருக்குல்ல சரணாகதி பிரின்சிபல்ஸ், அதை நான் வச்சுக்கணும். அதைப்படி நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து மேலே நடக்கிறோம். விஷ்ணு வந்து அவங்க வந்து ஒரே ஒரு பார்வை தான் வந்து பாக்குறாங்க. ஆமா. ஆனா சிவா வந்து டைரக்ட்லி இன்வால்வ்ட் இன் மெட்டீரியல் வேர்ல்ட். அதனால தான் only one difference. கரெக்ட். that's a big difference. அதனால சிவனை கூப்பிடுறவங்களாம் ஓகோன்னு இருப்பாங்க, பயங்கரமா மேலே போயிட்டே இருப்பாங்க செல்வத்துல. ஓகே. விஷ்ணு கும்பிட்றவங்க அடுத்த லோகம். எது புத்திசாலித்தனம்? விஷ்ணு கும்பிட்றது. ஆனால் விஷ்ணுவை கும்பிட்டா கிடைக்காது கிடையாது. டெஸ்ட் பண்ணி இந்த பக்தன் வந்து இது கொடுத்தா போக மாட்டான் அப்படின்னா தான் கொடுப்பார். சிவன் அப்படி கிடையாது, கேட்டதை கொடுக்குறது தான் சிவன். ஓகே. மகிழ்ச்சி ஆகிட்டுனா கொடுத்துருவார். ஆனால் அதோடைய ரியாக்ஷன் வந்து சிவன் கேட்க மாட்டார், எடுத்துக்க மாட்டார். ஆனால் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுவார், எந்த விதமான ரியாக்ஷன் ஒன்று வராதுன்றார் கிருஷ்ணன். என்கிட்ட சரணடைஞ்சிட்டலாம், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருந்தார். சர்வதர்மா பரித்தஜ்யா மாமேகம் சரணமஜா அகம் துவம் சர்வபாபிவ மோக்ஷயிஷ்யாமி மாஸ் அப்படின்னு போல்டாஸ் ஒரே ஒருத்தர் கிருஷ்ணன் தான். அதனால அது அந்த ஆக்டிவிட்டியை அப்ரூவ் பண்ண பண்ணால அவர் வந்து தெரிஞ்சு தான் கொடுப்பார். ஆனால் சிவன் என்ன பண்ணுவார், அந்த ரியாக்ஷன் எடுத்துக்காதனால அவர் கொடுத்துருவார். அதனால அந்த அசுரன் வந்து தலையில் கை வைக்க சிவன் மேலே வருவான் தெரியுமா. சிவன் வந்து தலையில் கை வச்சா உடஞ்சிரும் வெடிச்சிரும்னு சொல்லுவார். அப்போ அந்த அசுரன் என்ன பண்ணுவோம், சிவனையே டெஸ்ட் பண்ண வருவோம். That reaction, Shiva is not responsible. Okay. ஸ்வீனா மாதாஜி நீங்க சொல்லுங்க. மீட்ல இருக்கீங்க மாதாஜி? ஸ்வீனா மாதாஜி. ஆன்மீக வாழ்க்கை வந்து முதல்ல நாக்குல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல நாக்கு வந்து பிரசாதம் சாப்பிடுறதும் அப்புறம் வந்து கிருஷ்ணாவோட நாமத்தை சொல்றதுல அப்புறம் அது மட்டும் இல்லாம சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகுனால வந்து கொஞ்ச நாளுக்கு நமக்கு வந்து டேஸ்ட் வரும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. சத்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நம்ம எல்லாரும் கிருஷ்ணாக்கு அங்கம்னு சொன்னீங்கல்ல பிரபுஜி? ஆமா, எல்லாரும் நம்ம கிருஷ்ணனுடைய அங்கம். கரெக்ட். அங்கம்னா பார்ட் அண்ட் பார்சல். தேங்க்யூ மாதாஜி. பார்ட் அண்ட் பார்சல். வி ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கிருஷ்ணா. ஆனால் கிருஷ்ணா எப்பயுமே ஹாப்பியாகவே இருக்காரு. புல்லாங்கல் ஊற்றிக்கிட்டு நமக்கு ஹாப்பியே இல்லை. நம்ம அங்கம் தான், பட் ஆனால் நம்ம என்ன பண்ணல, அந்த அங்கம்னு உணரலை. ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், வி ஹாவ் சம் அதர் டெசிக்னேஷன். ஐ எம் ஸோ அண்ட் ஸோ மேன், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஹஸ்பண்ட், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ ஃபாதர், ஐ எம் ஸோ அண்ட் ஸோ நேஷ்னாலிட்டி. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த மாதிரி நம்ம உணர்ந்துட்டுருக்கோம், அடையாளப்படுத்திக்கிட்டோம். நம்ம வந்து கிருஷ்ணனுடைய அங்கம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், அடையாளப்படுத்தலை, உணரலை நம்ம ஆக்சுவலாக. அதனால் நமக்கு என்ன இருக்குது, நமக்கு துன்பங்கள் இருக்குது. ஆனால் கிருஷ்ணனுக்கு துன்பமே இல்லை, அவர் இன்பமாக தான் இருக்கார். நம்மளுடைய பாட்டன் பர்சனாக இருந்தாலுமே, கிருஷ்ணனுடைய பாட்டன் பர்சனாக இருந்தாலுமே நமக்கு என்ன தான் இருக்குது, டிஸ்ட்ரெஸ் தான் இருக்குது. ஓகே. தேங்க்யூ மாதாஜி. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நமக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரே ஆசை தான் இருக்கும் அப்படி சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. வந்து கிருஷ்ணரும் நம்மள அடையணும்னு நினைப்பாரு, நாமளும் கிருஷ்ணர் அடையணும், அதாவது கிருஷ்ணன் கிட்ட நம்ம வந்து சேரணும் கிருஷ்ணன் நினைப்பாரு, நாமளும் அதே தான் நினைப்போம்னு அது ஒரே ஆசை. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எந்தவித பௌதிக தடையும் பக்தியில் கிடையாது. சிரவணம் கீர்த்தனம் கலியுகத்தில் சிறந்தது. சைத்தன்ய மகாபிரபுவின் போதனைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே. எல்லாம் சொல்லியாச்சுல? சரி, ரைட். ஓகே. இந்த கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ
திருப்பி நம்ம செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் முடியுதோ ஜாயின் பண்ணலாம். சைத்தன்ய சரிதாமன் கிளாஸ் இருக்குது செவ்வாய்க்கிழமை. ஸோ கரெக்டாக 5:30 to 6:30. ஓகே, அதுக்கு யார் முடியுதோ வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம சொல்லுங்கள் பிரபு, சத்யநாராயண பிரபு சொல்ல வரீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, வாஞ்சாக்கல்ப சொல்லிடலாம். வாஞ்சாகல்பதருபஷ்ய கிருபாஜக்தப்பஹேவ ச பரிணானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. Thank you Prabhu. Mataji, Hare Krishna. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhuji. Thank you very much Prabhuji. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhuji. Hare Krishna Mataji. Hare Krishna Mataji. Hare Krishna Prabhuji. Thank you. Hare Krishna.